வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 3 விதமான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டைல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸ். கார்ன் எடுத்துக்கங்க. ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கங்க. ஸ்வீட் கார்ன் வந்து இருக்கும், அதனால ஸ்வீட் கார்ன் வச்சே செய்யலாம். நாட்டு சோளம் வந்து ஹார்டா இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு அது சூட் ஆகாது. கார்னை வந்து பாதியா நறுக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி விதை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முழுசா வச்சு எடுக்கையில வந்து கஷ்டமா இருக்கும். பாதியை நறுக்கிட்டீங்க அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம். கார்ன் ரெடி ஆயிருச்சு. குக்கரை எடுத்துக்குங்க. கார்ன் சேர்த்துக்குங்க. அலசி அலசி கார்னை சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. 5லேருந்து 8 விசில் வச்சு வேக வச்சுக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. கேரட்டையும் நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. தக்காளி பொடியை நறுக்கிக்குங்க. தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. நடுவில் உள்ள விதை நடுவில் காம்பு இதெல்லாம் நீக்கிருங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாயும் நறுக்கி எடுத்துக்குங்க. கொத்தமல்லி தலையும் நறுக்கி எடுத்துக்குங்க. கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கேப்சிகம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கேரட் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க. கிரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வேக விட்டுறாதீங்க. அது கலர்லாம் மாறக்கூடாது. மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. சாட் மசாலா சேர்த்துக்குங்க. இது ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸு. கார்ன் சேர்த்துக்குங்க. தண்ணியை வடிச்சுட்டு கார்ன் மட்டும் சேருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்குங்க. கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சேர்த்துக்குங்க. நறுக்கி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. இதோடைய ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ஹெல்தியானது. அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் கார்ன் மட்டும் நல்லா வெந்திருக்கும். ஹெல்தியான ஸ்வீட் கார்ன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படி வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி கொண்டக்கடலை வச்சு எப்படி இதே மெத்தடில் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி 2 தடவை அலசி எடுத்துக்கோங்க. தூசி செத்த எது இருக்கோ அது எல்லாத்தையும் நீக்கிடுங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். பாருங்கள், கொண்டக்கடலை ஊறிடுச்சு. குக்கரை எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை சேர்த்துக்குங்க. 1.5 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. கொண்டக்கடலையை ஒரு 10 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. உளுந்து சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. கேப்சிகம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. கேரட் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு க்ரன்ச்சியாக வர வேக வைங்க. ஓவராக வேக வைக்காதீங்க. கொண்டக்கடலை சேர்த்துக்குங்க. காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும், சீக்கிரம் வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சாட் மசாலாவும் கொத்தமல்லி பொடியும் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. அப்படி சர்வ் பண்ணுங்க. ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை ஸ்நாக்ஸ். இதை அப்படியே சர்வ் பண்ணுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வித் சனா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ற அப்படி வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பார்க்கலாமா? அடுத்த ரெசிபி பீனட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வச்சு எப்படி செய்யறதுன்னு. வெள்ளரிக்காய் எடுத்துங்க. வெள்ளரிக்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. வேர்க்கடலை எடுத்துக்குங்க. வேர்க்கடலை வந்து குறைஞ்சது ஒரு
6 மணி நேரமாவது ஊற வைங்க. 4லேருந்து ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள ஊற வைங்க. 2 தடவ அலசிட்டு அதுக்கடுத்து எடுத்துக்கங்க. நல்லா கழுவி எடுத்துக்கங்க. தூசி ஏதாவது செத்த ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வந்துடும். அதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கங்க. வேர்க்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கங்க. குக்கர் எடுத்துங்க. குக்கரில் சேர்த்துக்குங்க. எப்போவுமே வந்து தானியங்களை வந்து நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். இல்லாட்டா வயிறு குளார வரும். அதனால் ஒரு 12 விசில் வைங்க. நல்லா வெந்துடும். தண்ணி சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு மூடி வேக வைங்க. ஒரு 12 விசில் வைங்க. நல்லா கையை வச்சு நீங்கள் அமுக்கியில் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வேக வைக்கணும். வெந்துச்சு பாருங்க. தண்ணி இல்லாமல் இருத்து எடுத்துக்கங்க. பதத்தை பாருங்க. அப்படியே இது நான் கையை வச்சு அமுக்கினோன்னே அப்படியே ஃபுல்லாக மாவு மாதிரில இருக்கு. இந்த பதத்தில் தான் நீங்கள் வேக வச்சு எடுக்கணும். வேர்க்கடலை ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸ் செய்கிறேன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்ஸு கேரட் நறுக்கி வச்சு கேரட் சேர்த்துக்குங்க. வெள்ளரிக்காய் சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. சாட் மசாலா சேர்த்துக்குங்க. இதில் ஃப்ளேவர் வந்து சாட் மசாலாவுடைய சூப்பராக இருக்கும். சேர்த்துக்குங்க. எந்த ஃப்ளேவருமே இல்லாமையும் சாப்பிட முடியாது. சாட் மசாலா சேர்த்துட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சர்வ் பண்ணுங்க. செம்ம ஹெல்தியான ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஈஸியான ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.